எல்லாரும் ஒரு பயத்தோட இருக்கிற மாதிரி பார்க்கிறேன். அந்த பாடலை பார்க்கும்போது, இந்த டிராமாவை பார்க்கும்போது ஒரு சோகம் நமக்குள்ள கடந்து வந்த மாதிரி இருக்கு. அப்படிதானே? அவருடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் என்றும் ஜீவிக்கிறவர். இன்றும் அவர் எப்படி இருக்கிறாரா? உயிரோடு கூட இருக்கிறார். நம்மளை பார்க்கிறார். வேலையில ஒரு விஷயம் கண்களை மூடி செவிப்போம். எத்தனை நன்மைகள் செய்தீரையா, எனக்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, எனக்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார். ஆயிரம் ஆண்டுகள் போராடியா, ஆயிரம் நாவல்கள் போராடியா, நீரின்றி வாழ்வேனே இறைவா, நீரின்றி மகிழ்வேனே தேவா, நீரின்றி வாழ்வேனே இறைவா, நீரின்றி மகிழ்வேனே தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவை நீ பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவை நீ பேசும் ஒரு வார்த்தை போதும். ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே, ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே, உம்பாதையில் உண்டு அற்புதமே, உம்பாதையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்ந்தேன் இறைவா, நீரின்றி மகிழ்ந்தேன் நன்றி செலுத்துகிறோம். இந்த இடைவெளியில கூட வந்து நிற்கிற மாட்டவரே, என்னை பலப்படுத்தி அவனை எல்லாம் பற்றி செய்ய எனக்கு பலன் உண்டு சொன்னது போலப்பா. என் பலவீனெல்லாம் மாறி போகட்டும் சாமி. உடைய பலத்தினால் என்னை இடை கட்டிக் கொள்வீராக அப்பா. அவருடைய வார்த்தைகளை சொல்ல எனக்கு திறமை கொடுங்க, என்னை தகுதிப்படுத்துங்கப்பா. ஒன்றுமில்லாமல் இருந்து எங்களை கூட சுவாமி இந்த கருத்துல எடுத்து இந்த வார்த்தைகளை சொல்ல அநேகருக்கு நீர் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறீர்கள். இந்த நாளை மட்டுமாய் 2 நாட்கள் நீர் ஆசீர்வதித்தீர். 3வது நாளும் அப்பா அவருடைய வார்த்தைகளை சொல்ல எனக்கு நீ கொடுத்த கிருபைக்காய் மட்டும் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீ பொருட்படுத்திக் கொள்ள ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் தெரிந்து பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பேனர்ல பாக்குறீங்க என்ன வசனம்? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்தினேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். எப்பொழுதுமே 3ஆம் நாள் வழக்கம் போல மெசேஜ் கொடுப்பது இந்த வார்த்தைகளை குறித்து. எந்த வாக்குத்தத்தம் அந்த பேனர்ல நம்ம கொடுக்கப்படுதோ அந்த வார்த்தைகள் சின்ன இப்படியாக இந்த வார்த்தையை நான் பேசுவதற்கு முன்பாக அந்த சமூகத்திலே காத்திருந்தேன். நான் பாஸ்டர் 2 நாள் இந்த ஆசீர்வாதங்களை குறித்து அநேக வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார். ஆனாலும் கூட நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆண்டவர் இந்த நாளில சொல்கிறார் நம்மை பார்த்து, நீ எப்படி இருப்பாய் சொல்கிற? ஆசீர்வாதமாய் இருப்பாய். வேதத்துல இருக்கிற ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு ஒவ்வொரு வார்த்தைகளும் கர்த்தர் நமக்கு எப்படி கொடுத்திருக்கிறார்? வாக்கு தத்தங்களாய் கொடுத்திருக்கிறார். இதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் எப்படி கொடுத்திருக்கிறாரா? வாக்கு தத்தங்கள். இந்த வேதத்தில் இருக்கிற அத்தனை வார்த்தைகளும் வாக்கு தத்தம் தான். ஆண்டவர் இந்த நாளில நம்ம கிட்ட கேட்கிறார், நீ ஆசீர்வாதமா இருப்பா என்று ஆபிரகாமை பார்த்து அவர் சொன்னார். ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டார். உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். வயதான காலத்துல 100 வயதுல உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச கொஸ்டின் தான், எனக்கு எப்படி குழந்தை பிறந்துன்னு சொல்லி முதல்ல சிரித்தது யார்? யாரு? இல்ல, எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துல 16-17 வாசிங்க. நான் அவனை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்தை சொல்லிக் கொண்டு, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பான்
நான் போய் சொல்லக்கூடாதுல. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆண்டுக்கு முன்னாடி தான் எனக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன நினைப்போம், நகைத்தான் சொன்ன உடனே யாராவது நினைப்போம், ஆதியம் 18ஆம் அதிகாரத்துல இருக்குது. அது சொன்னோடனே அவன் நகைக்கிறான், எனக்கு ஒரு பிள்ளை பிறக்குமா, நான் கிழமையா இருக்கிறேன். ஆனா ஆபிரகாம் சொல்றாரு, எனக்கு 100 வயது ஆகிறது, எனக்கு குழந்தை பிறக்குமா அப்படி சொல்லிட்டாரு. என்ன செய்யறாரு, அங்கெல்லாம் கொப்பரை விழுந்து சிரிச்சுட்டு திரும்ப என்ன சொல்றாரு, நம்ம இப்ப பயமுறுத்தப்படுகிற ஒரு சர்ஜரிக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். பழைய காலத்துல பாருங்களேன், எந்த ஒரு காரியமா இருந்தாலும், நன்மையா இருந்தாலும் தீமையா இருந்தாலும் உடனே வந்து அவர் பகிர்ச்சிடும். அப்படிதானே? பல்லுக்கு கண்ணுக்கு கைக்கு இப்ப புதிய பக்கத்துல அப்படி இருக்குதா? இப்ப என்ன காலம் நமக்கு? கிருபையின் காலம். நம்ம அநேக நாட்கள் நம்ம சொல்வது உண்டு, ஆண்டவர் என் குடும்பத்துல நிறைய சாபம் இருக்கு. நம்ம அப்படிதான் சொல்றோம், என் குடும்பத்துல என் முன்னோர்கள் நிறைய பாவம் செய்திருக்கிறாங்க, நிறைய சாபம் இருக்கு. இந்த சாபத்தினால என் பிள்ளை அதிகமா பாதிக்கப்படுறாங்க, நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மூடத்தனமா நம்ம என்ன சொல்றோம், இந்த சாபத்தை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறோம். நாங்கள் சொல்லுகிறாரு, எப்ப நம்முடைய சாபத்தை எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்றினார்? கல்வாரி. கலாத்தியர் 3:14 எடுத்து வாசிங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துல 13-14 எடுத்து வாசிக்கவும். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புற ஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவி குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களை விசுவாசத்தினாலே பெறும்படியாக இப்படி ஆயிற்று. மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன். யார் நமக்காக மரத்தில் தூக்கப்பட்டது? இயேசு கிறிஸ்து. அவர் மரித்து போயிட்டார், இப்ப இல்லையா, இருக்கிறார். நம்ம ஒவ்வொருவருக்கும் அதிசயம் செய்கிறார், ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்கிறார். அவர் எதிர்பார்க்கிற காரியங்கள் சில உண்டு. நம்ம நினைக்கிறோம், ஆண்டவர் வேதத்தில் இருக்கிற வாக்குத்தத்தங்களை கையில கிடைச்ச உடனே எனக்கு இது நடக்கும் அப்படி நம்ம விசுவாசிக்கிறோம், நமக்கு நடத்துகிறார். ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பாருங்களேன், நம்ம கேட்டதெல்லாம் நமக்கு கிடைக்கும். ஒரு ஸ்டேஜ் கடந்து வந்த உடனே ஆண்டவர் ட்ரைனிங் கொடுப்பார். நம்ம நினைப்போம், ஆரம்பத்தில் ஆண்டவரை பிடிச்சு நான் கடந்து போகும்போது சொல்ற என் பிள்ளைய எப்படியாவது என் கரத்தில் கொண்டு வர வேண்டும். ஆனா கரெக்டா நடந்து போயிட்டுனா நமக்கு டெஸ்ட் இல்ல, நமக்கு டெஸ்ட் வேற மாதிரி தான் இருக்கும். ஆசீர்வாதத்தை பிடிச்ச டெஸ்ட் வைக்க மாட்டார் ஆண்டவர். ஆசீர்வாதத்துல திருமணம் குழந்தை வைக்கணும் வேலைகள் இதெல்லாம் ஆண்டவர் கொண்டு போயிட்டே இருப்பார். சில வேலைகளில் ஏதாவது சில காரியங்கள் தடைகளை உண்டாக்குமானால் நாம் சோர்ந்து போகக்கூடாது. ஒரே ஒரு காரியம், பிரபா நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு பாடல் பண்ண பேரு பிரபா தானே, அது பிரதிபா. அவர் ஒரு வார்த்தை சொன்ன, இந்த ஒரு பாடல் அழகா பாடிட்டு என்ன சொன்னா, நான் ஒரு இடத்துல போய் நான் படிக்கிறேன், ஆனாலும் கூட ஆண்டவரே அந்த இடத்துல எல்லாம் ஆவியானவரை பத்தி எல்லாரும் வாஞ்சிக்கிறாங்களே, என் சபைக்கு நான் கடந்து போகணும், என் சபையிலே கூட ஒரு மீட்டிங் நடக்கணும்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் வாஞ்சிக்கிறேன்னு சொன்னேன். அப்படி இந்த நாள்ல நான் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நல்ல ஒரு அருமையான இடத்துல தேவன் அவனுக்கு திருமணத்தை நடத்தி கொடுத்தார். அப்படி சகோதரிக்கார கூட அவர் ஜெபித்தது உண்டு, படிக்கிறார். ஏன் நான் இதை சொல்றேன்னா, தேவன் சமூகத்துல அவரை நாம் கரெக்டா பிடித்து கொண்டோமானால், கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் அவரை விட்டு நம்ம என்ன செய்ய மாட்டோம், தெரியவே மாட்டோம். அவர் நமக்கு எத்தனையோ சோதனைகள் கடந்து வந்தது, எல்லா சோதனையிலும் அவன் ஜெயத்தை பெற்றான். இந்த வேளையில் அவர் சொல்லுகிறார், நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நான் பேரை பெருமைப்படுத்துறேன்னா யோபு 5:24 வாசிங்கப்பா. உங்களுடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பேன், உங்களுடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டேன். நான் ஆபிரகாம் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரிக்கணும்னு சொன்னா, கர்த்தர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார், அவர் நம்மளை விசாரிக்க வேண்டும். நீ விசாரிப்பற்ற சுயம் என்று